ஹாய் எவ்ரிவன், நான் நிரஞ்சன். டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். நான் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். என்ன நிரஞ்சன் பண்ணுற? நான் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் பார்க்குறேன்டா. ஆசிட் பேஸ் எப்போ கண்டுபிடிக்கிறேன்? பிஹெச் வேல்யூ வச்சு தான். பிஹெச் வேல்யூ என்னடா? ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது பிஹெச் தான். பிஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் என்னடா? P stands for potential, H stands for hydrogen. பிஹெச்சோட ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கும்? 0 to 14 இருக்கும். 7னா நியூட்ரல், 7க்கு கீழே ஆசிட், 7க்கு மேலே பேஸ். நான் இப்போ உனக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஆசிடாக வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துருக்கோம், பேஸாக வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்கோம். இதில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இதை ஆசிடில் ஆட் பண்ணும்போது ரெட் கலர் கிடைக்கும். வாட்டரில் ஆட் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் கிடைக்கும். பேஸில் ஆட் பண்ணும்போது எல்லோ கலர் கிடைக்கும். மிக்ஸ் பிஹெச் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கலர் வேரியண்ட்டாக காட்டுறதுனால எது ஆசிட் எது பேஸ்ன்னு நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்டா. நம்ம ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் பார்த்தது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடா. இப்போ ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ராங் பேஸாக எது யூஸ் பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சோடியம் ஹைட்ராக்சைடு. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபினாப்தலின் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ராங் ஆசிடாக என்ன யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியுமாடா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதை ஆட் பண்ணால் இப்போ நம்மளுக்கு நியூட்ரல் ஆகிடும். பாருடா, இது மாதிரி தான் ஆசிடும் பேஸும் நம்ம ஒன்றா சேர்த்தா நியூட்ரல் ஆகிடும். இது மாதிரி தான் நம்ம வயிற்றில் கூட HCl அதிகமானா ஆன்டாசிட் கொடுத்து அதை நியூட்ரல் பண்ணுறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.